வளர்ப்புரை சேனல் வந்தமைக்கு நன்றி. யாழிசை மாலை நேர சிற்றுண்டி உணவகம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பயனுள்ள தகவல்கள் கடைசியாக உள்ளது. இது நாகப்பட்டினம் மாவட்டம் கச்சன சாலையில் பாலாஜி சூப்பர் மார்க்கெட் எதிரில் உள்ளது. சாப்பிடுங்க இன்னைக்கு சுண்டல் சாப்பிடுறோம். சுண்டல். எப்படி நல்லா டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. சிறப்பா இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுங்க இங்க வந்து? இல்ல மட்டன் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுறத விட ஒரு இயற்கையா இருக்கு அப்படிங்கிறது மெனக்கெட்டுங்க வரும். இயற்கையா இருக்கு. மெனக்கெட்டுங்க வருவோம். மெனக்கெட்டு வருவீங்க. டெய்லி வந்துருவீங்க. எல்லாம் நேச்சர் ஃபுட்டா இருக்கு. என்ன சார்? எல்லாம் நேச்சுரலா இருக்கு. நேச்சர் ஃபுட். இயற்கையா இருக்கு. இயற்கையா இருக்கு. ஆமா. வேற என்ன சாப்பிடுவீங்க நீங்க? சுண்டல் இல்லாம காலிஃப்ளவர் இருக்கு. காலிஃப்ளவர் நல்லா இருக்கும். சரி சரி. வடை போடுவாங்க. எல்லாம் நேச்சுரலா எல்லாமே நல்லா இருக்கும். அது உளுந்து கஞ்சி போடுவோம். உளுந்து கஞ்சி நல்லா இருக்கும். உளுந்து கஞ்சி சூப்பரா இருக்கும். வேற என்ன போய் அவ்வளவுதான் சாப்பிட்டுருக்கேன். சரி நல்லது சார். இந்த சூப் கூட வந்துருக்கீங்க. என்ன சாப்பிட்டீங்க நீங்க? இப்ப வாழைப்பூ வடை சாப்பிட்டேன். சரி. காளான் சூப் சாப்பிட்டேன். காளான் சூப் சாப்பிட்டீங்க. அடிக்கடி வருவீங்களா? எப்படி நீங்க? நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். கடை ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கோம். சரி. நைட்டு சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. எல்லாமே இங்க தான். அப்படிதான். சரி. எல்லாம் ஆர்கானிக்கா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாமே அவங்களே பண்றாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். சார் நீங்க என்ன சார் சாப்பிட்டீங்கப்பா? காளான் சூப் வாழைப்பூ. நல்லது நல்லது. ரொம்ப நன்றி சார். கடை வைக்கணும் எப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு? இந்த கடை வந்து இது மாதிரி கடை வந்து கீவூர்லயே கிடையாது. இங்க இருந்து போனோம்னா திருவாரூர், இங்க வந்து நாகப்பட்டினம் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்க தான் இருக்கு. கீவூர்ல இது மாதிரி கிடையாது. சரி, இங்க இது வச்சா நல்லா பிக்கப் ஆகுமேன்ட்டு ஒரு ஐடியா. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு? உணவு தொழில் வந்து யாருக்கும் தெரியுமா? உணவு இந்த உணவுலாம் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே தெரியுமா? இது நாங்க இது இடையில சமையல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மூலியமா அது கத்துக்கிட்டதுதான். அது இன்ட்ரெஸ்ட் கத்துக்கிட்டீங்க. சரி சரி. உங்க கடையில வந்து ரொம்ப ஃபேவரட்டா உள்ளது எது மேடம்? வாழைப்பூட வந்திருக்கு. இந்த வாழைப்பூட. சரி சரி சரி. இது ரொம்ப ஃபேமஸ். இது இங்க வந்து சில பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் எடுத்து செஞ்சு தருவோம். ஒரு நாளைக்கு 500 வடை 1000 வடை செஞ்சு தருவோம். அந்த அளவுக்கு ஓடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து என்ன மெட்டீரியல் மேடம் செய்றீங்க? என்ன அந்த உங்க ஐட்டம்ல என்ன போட்டு செய்றீங்க? இது கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு, சரி, அவலு, சரி, நிலக்கடல, பீனட்டு, இது மாதிரி வந்து பல இது போடுறீங்க. ஆமா. மற்ற கடைக்கு உங்க கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? புரியல. மற்ற கடைக்கு உங்க கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சிற்றுண்டி கடை மற்ற கடைக்கு உங்க கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்க நல்லா இங்க நேச்சுரலானதான் செய்வோம் சார். இங்க வந்து எசன்ஸ் எதுவுமே கிடையாது. தூதுவளை செஞ்சோம்னா வந்து எசன்ஸா எதுவுமே கிடையாது. பொடியெல்லாம் போட மாட்டோம். நேச்சுரலா பறிச்சுட்டு வந்து அந்த இலையை அரைச்சு அப்படிதான் செய்வோம். அந்த கருப்பு கவுன் எல்லாமே அரிசி எல்லாம் அரைச்சுதான் செய்யறது. காளான் அது மாதிரி எசன்ஸ் எதுவுமே கிடையாது. நேச்சுரலா இது பண்றோமோ எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். இங்க ஒவ்வொரு கஞ்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சி போடுவோம். நவதானிய கஞ்சி போடுவோம். நவதானிய கஞ்சி போடுவோம். பருத்தி பால், உளுந்தங்கஞ்சி, சம்பா கோதுமை கஞ்சி, சம்பா கோதுமை கஞ்சி போடுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கஞ்சி போடுவோம். ஒரு நாளைக்கு ஒன்னு போடுவோம். காளான் வந்து ரெகுலரா இருக்கும். காளான் வந்து ஏன்னா வந்து எல்லாமே மட்டன் சூப் அது மாதிரி விரும்புவாங்க. அதனால அது வந்து ஒரு மட்டன் பிளேவர்ல இருக்கும். அதனால வந்து அது மட்டன் அந்த பிளேவருக்கான காளான் சூப் போடுவோம். மேடம் இந்த தொழில வந்து சவால் எது இருக்கா மேடம்? இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா? ஏதோ பிரச்சனை வருமா? இது அப்படி எப்படி சவால் எதுவும் பண்றீங்களா? நிறைய சவால் உண்டு இங்க. எது நோக்குறீங்க? கஸ்டமர் ஏற்கனவே வந்து நம்மள டாமினேட் பண்ணதுக்காகவே வந்து ஏற்கனவே குறை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி. சில பேர் சொன்னாலும் சில பேர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய தான் சொல்லுவாங்க. வந்து குறை சொன்னது கிடையாது. இந்த தொழில் செய்யுங்க எத்தனை மணி நேரம் மேடம் உழைக்கிறீங்க நீங்க? காலைல 10 மணிக்கு வருவோம். 4 மணிக்கு வெளில எடுத்து வச்சிருவோம். 4 மணிக்கு எடுத்து 8:30 மணி வரைக்கும் கடை இருக்கும். 8 மணி இருக்கும். 8:30 மணி கடை இருக்கும். 7 மணிக்கு எல்லா ஐட்டமும் காலியாயிடும். மழை பெஞ்சா மட்டும் கொஞ்சம் டிலே. எத்தனை மணி ஆரம்பிப்பீங்க? இது 4 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். சிற்றுண்டி தான் அது. ஆமா சார். சரி மேடம். இது மழை காலம் வெயில் காலம் வரும்போது எப்படி சேஞ்ச் ஆகும் மேடம்? அதோட இதெல்லாம் மாறுமா? பிசினஸ் மாறுமா? இந்த ஐட்டம் ரெகுலரா போகும். நவதானியம் இது மாதிரிலாம் வந்து ஆனா தினைக்கு மாறிட்டே இருக்கும். முளைக்கட்டிய பயிறு அது மாதிரி போட்டுருக்கோம். சுண்டல் அது மாதிரி. இது வெயில் காலத்துல வந்து இளநீர் பாயசம் போடுவோம். ஆமா அது போடுவோம். ஜவ்வரிசி பாயசம் இதெல்லாம் உடம்புக்கு குளிச்சுட்டு அப்ப வந்து அது போடுவோம்.
உங்களை வந்து ரொம்ப பாராட்டின கஸ்டமர் எதுவும் பாராட்டுறீங்களா நல்லவுமா நிறைய பேரு. நிறைய பேர் என்ன சொல்ல முடியுமா ஏதாச்சும் உங்களுக்கு குறிப்பிட்ட முறையில? இது மாதிரி நீங்க சாப்பிட்டதே கிடையாது, இது மாதிரி வந்து நல்லா செய்றீங்க, இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரியான கடை வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆமா, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்க வந்து எசன்ஸ் அது மாதிரி பொடி அது மாதிரி சாப்பிட்டுருக்கோம், இங்க வந்து நீங்க வந்து எல்லாமே நேச்சுரலா பண்றீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிக்கன் மட்டன் சூப் சாப்பிட்ட பிளேவர்ல இருக்குது அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கடை வந்து அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போகணும் ஐடியா இருக்கு மேடம். அது வந்து நாங்க மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். சரி மேடம். இந்த மாதிரி புதினா சாதம், வல்லார சாதம், ஒரு மினி மீல்ஸ், கீரை கடையல், பீட்ரூட் பொரியல், அது மாதிரிட்டு ஒரு இயற்கையான உணவகத்துக்கு செய்யற மாதிரி அடுத்தது ஒரு ஃப்ரெஷ் கார்னர் மாதிரி செய்யலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கும். சூப்பர் சூப்பர் மேடம். அவங்க இது மாதிரி கடை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றீங்க நீங்க? இது மாதிரி கடை வச்சவங்களுக்கு தினமும் சாப்பிடுங்க, இதனால நேச்சுரலா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான், சாப்பிடுங்க. சரி மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப சொன்னீங்க, எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. எல்லாமே வந்து நேச்சுரல், எந்த ஒரு கலப்படம் இல்லாம எல்லாமே நீங்க திறந்து காமிங்க அப்படியே. இந்த பாருங்க புட்டு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பாருங்க கடை புட்டு பாருங்க தொகலாம இந்த பாருங்க எல்லாமே நேச்சுரல். பாருங்க எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு தான். எல்லாமே பாருங்க எல்லாம் வந்து அடுப்பு ஒண்ணு கேஸ் யூஸ் பண்ணல, எல்லாம் அடுப்பு வச்சுதான் யூஸ் பண்றாங்க. அது கம்மி பாருங்க கருப்புகவுனி கஞ்சி சூப்பர். அது பாருங்க, இது வந்து முடவாட்டுக்கால் சூப். முடவாட்டுக்கால் சூப்பர், அதான் சாப்பிட போறேன். இது வந்து காளான் சூப் சார். காளான் சூப் டெய்லி அது சம ஓட்டம் வருது. காளான் சூப் சூப்பர் மேடம். அந்த மேடம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மேடம். அவங்க உங்க பேர் சொல்லுங்க. இவங்க சிஸ்டர். அவங்க சிஸ்டர் 3 பேர் தான் நின்று இந்த கடையை வந்து இவங்கள நிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் லேடிஸா தான் செய்யறாங்க, யாரும் ஜென்ஸே கிடையாது இந்த கடைக்கு. அதான் ஒரு ஸ்பெஷல். எல்லாருமே ஒரு ஹெல்பிங் மைண்ட் தான் சார். யாருமே சம்பளத்துக்கு இல்ல, எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்கிறேன். அப்படியே சந்தோஷம். எல்லாம் அவங்க ஜாப் முடிச்சு ஈவினிங் எல்லாம் ஜாப் முடிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். இவங்க மட்டும் தான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. இதுபோல் அடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.